வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 இந்த வசனங்களை வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவை குறித்த தரிசனத்தை பார்க்கிறான். அதை அவருடைய அபயங்களை சொல்லுகிறான். அவருடைய கண் எப்படி இருக்கிறது, சத்தம், பெருவெள்ளத்தின் இரைச்சல், இப்படி பல காரியங்களை அவன் சொல்லுகிறான். இயேசுடைய ஒவ்வொரு அபயங்களுமே விசேஷமான, அப்படின்னா அவருடைய வார்த்தை, அவருடைய பார்வை, அவருடைய சத்தம், அவருடைய நடக்கை. இயேசு சிலுவையில் அறைந்தபோது அவருடைய வஸ்திரத்தை கூட அவர்கள் விட்டு வைக்க அவர்கள் சீட்டு போட்டார்கள். ஒரு ஆமீன். இது அவருடைய வஸ்திரமும் அவ்வளோ விலையேற பெற்றதாக தெரிந்தது. இயேசு சிலுவையிலே அந்த கைது செய்யப்பட்டு ஏரோதுடைய அரண்மனைக்கும் பிலாத்துடைய அரண்மனைக்கும் இயேசு போய்விட்டு வந்தபோது வசனம் அழகாக சொல்லுகிறது, அதுவரைக்கும் பகைஞர்களாக இருந்தவர்கள் அன்று முதல் சிநேகிதர்களானார்கள். இயேசுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும், இயேசுடைய ஒவ்வொரு அவயங்களும் அல்லது அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் அவ்வளோ விசேஷமானதாக இருக்கிறது. நான் இன்றைக்கு அவருடைய ஒரு 3 அவயங்களை குறித்து நான் வேகமாய் சொல்லுங்கள். ஒன்று அவருடைய கண்கள், 2வது அவருடைய சிந்தை, 3வது அவருடைய செவி. இந்த 3ஐயும் நான் சில காரியங்களை நான் சொல்லி அதை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாம் தியானித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் நேரம் இல்லாதனால இன்ட்ரொடக்ஷன் அப்படியே இது பண்ணிட்டு நேர வசனத்துக்குள்ளே வருகிறேன். முதலாவது அவருடைய கண்களை குறித்து நாம் சில காரியங்களை நாம் பார்ப்போம். கண்கள் என்பது அவருடைய பார்வை, அதை நான் சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை முதலாவது வாசிங்கள். 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தில் அவருடைய 3 அவயங்கள் சொல்லப்படுகிறது. 1 கண்கள், 2வது செவிகள், 3வது அவருடைய முகம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நான் இதில் 2 கண்களின் செவியை நான் இதில் எடுக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்படி இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. எப்படி இருக்குது, ஒரு முறை கூட சொல்லுங்கள், நோக்கமாக இருக்குது. நான் நிறைய வீடு விசிட்டிங் பண்ண வர முடியலை, சில பலவீனத்துக்கும் வர முடியலை. இனி உள்ள 2 வீக்கில் மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணுற வீடுகளுக்கு வரவுக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வர கிருபை செய்வாராக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்படி இருக்கிறது, நோக்கமாய். அவருக்கு அவ்வளோ கவனமாக இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டு. அவருடைய பார்வையின் சில விசேஷங்களை நான் சொல்லுகிறேன். 1 ஆமேன் ஸ்தோத்திரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23, 24, 25 இந்த வசனங்களை வாசிக்கும்போது அங்கே ஒரு மரித்த ஒரு பெண்ணை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. 24 நினைக்கிறேன். அது விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து என்ன செய்தார்கள், நகைத்தார். நான் இதை வாசித்த போது என்னுடைய சிந்தையில் வந்த வார்த்தை என்னவென்றால், அப்போது ஆக்சுவலாக லிட்ரலாக அந்த பெண் மரித்தது உண்மைதான். அவளை குளிப்பாட்டி படுக்க வச்சிருக்கு. அந்த பெண்ணை பார்த்து எல்லாரும் மரித்த பெண்ணாய் பார்த்தார்கள். ஆனால் இயேசு மட்டும் அவளை எப்படி பார்த்தார், நித்திரையாய் இருக்கிறாள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நகைத்தார்கள். ஆனால் நடந்தது என்னவென்றால், இயேசு போய் தலித்தா கூமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்றார். உடனே அவள் என்ன செய்தார், அதாவது ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஆளை எழுப்புறது போல் ஆண்டவர் என்ன செய்தார், எழுப்பினார். அதாவது நான் இதை இப்படி சொல்கிறேன், எல்லாருடைய கண்களும் அந்த பெண்ணை மரித்தது, முடிந்து விட்டது, இனி வாய்ப்பில்லை அப்படி பார்த்தார்கள். பட் இயேசு அந்த பெண்ணை, சிறு பெண்ணை மரித்தாயிற்று, முடிந்தது, இனி வாய்ப்பில்லை அப்படி பார்க்கவில்லை. இயேசு அந்த சிறு பெண்ணை, இனி இவளுக்கு இன்னும் ஒரு வாழ்வு இருக்கிறது, இனி இவள் மீண்டும் எழுந்து நடக்கப் போகிறாள், இனி இவள் உயிரோடு இருக்க போகிறாள், இவள் சிறு பெண்ணோடு இவள் வாழ்க்கை முடியாது,
இந்த பெண் வாலிப வயதை அடைவாள், இவள் திருமணமாவாள், இவளுக்கு குழந்தைகள் பிறக்கும். இவளை ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு பார்த்தார். எல்லாரும் முடிந்தது என்று பார்த்தார்கள். இயேசுடைய கண்கள் அவள் மீண்டும் எழும்ப போகிறாள், உயிரோடு இருக்க போகிறாள் என்று என்ன செய்தார்? பார்த்தார். நான் முதல் சொல்லுகிற வார்த்தை, இயேசுடைய கண்களுடைய விசேஷம் நம்பர் 1, அது விசுவாச கண்கள். ஒரு ஆமீன் சத்தமாக வந்திருக்குன்னு நினச்சேன். எப்படிப்பட்ட கண்களாக இருந்தது? விசுவாச கண்கள். நான் பார்க்கிறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எழுதி கொள்ளுங்கள். நாம் எதை எப்படி பார்க்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நாம் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? இருக்கும். நாம் இது நடக்காது என்று பார்த்தால் அது நடக்காது, நடக்காததையும் நடக்கும் என்று பார்த்தால் அது நிச்சயமாக நடக்கும். இந்த கடன் பிரச்சனை மாறாது என்று பார்த்தால் அது மாறாது. இதை மாற்றி கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் என்று பார்த்தால் நிச்சயமாக கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நான் நேற்றைக்கு சொன்னேன், விருப்பம் மட்டும் இருக்கக்கூடாது, விசுவாசமும் இருக்க வேண்டும். உங்கள் புருஷன் ரட்சிக்கப்பட விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக பாஸ்டர், கண்டிப்பாக பாஸ்டர். அதுக்காகத்தானே ராத்திரி பகலாக ஜெபிக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். இன்னைக்கு உங்கள் புருஷன் குடிப்பழக்கத்தில் வெளியே வருவார், விசுவாசிக்கிற இவரெங்க சோத்திரம். எல்லாரும் திருந்தினாலும் எனக்கு புருஷன் என்ன செய்ய மாட்டார்? திருந்தம். ஆனால் விருப்பம் மட்டும் என் புருஷன் என்ன செய்யணும்? திருந்தம். ஆனால் விருப்பம் மட்டும் இருக்கக்கூடாது, கூட எதுவும் இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்கும். புரிகிறவங்க ஆமேன். நாம் இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கிறோம், அந்த கனெக்டை நான் சொல்கிறேன். எதை பார்த்தாலும் விசுவாசத்தோடு பாருங்கள், நிச்சயமாய் இந்த வருஷத்திலே கர்த்தர் நடப்பித்து தருவார். பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஆண்களும் வெரி குட். நீங்கள் எதை பார்த்தாலும் விசுவாசத்தோடு பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் படிப்பை ஃபெய்த்தாக பாருங்கள். நான் பாஸ் ஆவேன், நான் வெற்றி பெறுவேன், நான் பெரிய ஆளாக வருவேன், இந்த அரியரை நான் எழுதி எடுப்பேன், எனக்கு நல்ல மார்க். அந்த ஃபெய்த்தில் பாருங்கள், ஃபெய்த்தில் பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். குடும்ப வாழ்க்கை செய்கிறவளை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை விசுவாசத்தோடு பாருங்கள். எனக்கு பிள்ளை எங்கே திருந்த போகுது? சாரி, எனக்கு பிள்ளை எங்கே படித்து பெரிய ஆள் ஆக போகுது? சாரி, நோ, அப்படி பார்க்காதுங்க. அது தோல்வி, அது அப்படி தான் இருக்க வாழ்க்கை. நான் சொல்கிறேன், 5 படம் தோத்துட்டு வந்தாலும் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, எனக்கு பிள்ளை நல்லா படிக்கும். பத்தில் ஒரு அம்மை கூட வாயிலண்டு கூட அம்மைன்னு வர மாட்டேங்க. சோத்திரம், அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிப்பார்கள். இப்போ மட்டும் ஆமீன் வந்தேன்னா பிறகு சோத்திரம். முதல்ல காணையில் கர்த்தர் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். ஆமென். விசுவாச கண்ணோட்டம். எல்லாரும் செத்து போச்சுன்னு பார்த்தாங்க, இயேசு அப்படி பார்க்கல. இயேசு பார்த்தாரு, இந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறதா பார்த்தார். எல்லாரும் மரித்ததாய் பார்த்தார், இயேசு நித்திரையாக இருக்கிறதா பார்த்தார். ஆமென். ஃபேமிலி லைஃப் இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் எதை பார்த்த விசுவாசத்தோடு பார்ப்பேன். விசுவாசத்தோடு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நாம் எதை எப்படி பார்க்கிறோமோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? இருக்கும். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க. கண் என்பது ஒரு கதவு. கண் என்பது சொல்லுங்க ஒரு கதவு. அந்த கதவு வழியாகத்தான் பல காரியங்கள் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய இருதயத்துக்குள்ளும் செல்லுகிறது. கண் என்பது என்னது? ஒரு கதவு. இப்போ இந்த மெயின் டோர் திறந்துருக்கு, இது வழியாக நீங்கள் உள்ளே வந்தீங்க. அதே போல் கண் என்கிற இந்த கதவு வழியாகத்தான் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய இருதயத்திலும் உள்ளே சிலது என்ன செய்கிறது? போகிறது. அப்போ நீங்கள் விசுவாசத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாச காரியம் உள்ளே போகும். விசுவாச காரியங்கள் உள்ளே போகும். இந்த வருஷம் சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா?
அதை விசுவாசத்தோடு பாருங்கள். ஜெபிக்கிறதோடு நிப்பாட்டாது. இப்போது செயின் ப்ரேயரில் வந்து ஜெபிக்கிறீங்க. நான் மேக்ஸிமம் ஃப்ரீயாகிட்டேன், வர்ற சண்டே புதன்கிழமை நான் செயின் ப்ரேயருக்குள்ளே முடிஞ்சளவு செட் பண்ண வைக்கிறேன். நீங்கள் சபைக்காக ஜெபித்தாலும் விசுவாசிகளுக்காக ஜெபித்தாலும் எதற்காக ஜெபித்தாலும் அதை ஜெபிக்கிறதோடு நிப்பாட்டாமல் அது இந்த வருஷத்தில் கர்த்தர் நடத்தி தருவார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அதுக்கு நிச்சயமாக நடந்தே ஆகும். அவிசுவாசத்தோடு எதையும் பார்க்காதுங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையை பார்க்காதுங்க. ஃபினான்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, ஓகே. சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, ஓகே. சில தோல்விகளை சந்திக்கிறீங்க, ஓகே, உண்மைதான். அதனால் வாழ்க்கை முடிந்து விட்டதா? இல்லை. பாருங்கள், உங்கள் பார்வை இருக்கட்டும், இது நடக்கும். விசுவாசத்தோடு பாருங்கள். புரிகிறவங்க அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். பவுல் யூரோக்ளித்தன் கொடுங்காற்று வீசின போது பவுல் என்ன செய்தார்? அவர் எல்லாரும் நம்ம நம்ம இந்த கொடுங்காட்டில் மரித்து போவோம், அழிந்து போவோம், இந்த கப்பல் இந்த கடல்ல நம்ம முங்கி போயிடுவோம். எல்லாரும் அப்படி பார்த்தா. ஆனால் பவுல் அப்படி பார்க்கல. பவுல் சொல்லுகிறார், நாம் தப்பி கரை சேர்வோம். சாப்பிடுங்கள், போஜனம் பண்ணுங்கள், பலப்படுங்கள். சாப்பிட்டு 14-15 நாட்கள் சாப்பிடுங்க. எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு நாம் தப்பி கரை சேர்வோம். அவன் நம்மளால் நம்ம திரும்ப வாழுவோம், திரும்ப உயிரோடு இருப்போம். நம்ம திரும்ப அப்படிதான் பார்த்தான். தப்பி கரை சேர்ந்தார்கள், மெலித்தா தீவை சென்றடைந்தார்கள். எதிலெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ, எதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கிறீங்களோ, இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் போங்க. நடக்கிறதும் நடக்காதது ரெண்டாவது சார். நீங்கள் அந்த காரியத்தில் வெற்றி அடைகிறதும் தோல்வி அடைகிறது ரெண்டாவது. முதல்ல நீங்கள் பாருங்க, விசுவாச கண்ணோட்டத்தோடு பாருங்கள். கர்த்தர் இதை செய்வார், நடத்தி தருவார், இதை முன்னேற வைப்பார். இந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் விடாமல் இருந்துட்டீங்கன்னா, சில பிஸ்னஸ் சிலலாம் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி அந்த மனிதன்லாம் சில இன்டர்வியூ கொடுத்துருப்பார். அவர் சொல்ல என் கை இப்படி வளைஞ்சி இருக்குது, அவ்வளோ இது. சில பிஸ்னஸில் அவர் என்ன செய்வார்னா, பிரியாணி முதல்ல ரோட்டு வண்டியில், அந்த தள்ளு வண்டியில் தான் வச்சு செஞ்சிட்டு இருந்தாராம். சில நேரம் வியாபாரம் போகும், சில நேரம் வியாபாரமே போகாது, மீதி இருக்கும், கொண்டு குப்பையில் தட்ட முடியாது. இந்த மீதி வந்துட்டு சாப்பிடுங்கன்னு இன்னொருத்தட்டும் சொல்லி கொடுக்க முடியாது. அவர் இப்படி சொல்லுவார், நான் பலருக்கு ஸ்பான்சர் கொடுக்க ட்ரை பண்ணேன், அதனால் உங்களுக்கு சில ஸ்பான்சர் உங்களுக்கு நான் தர்றேன்னு சொல்லி கொடுப்பாராம். அப்படி பல முறை பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள், தோற்று இனி சேல்ஸை விட்டுடலான்னு நினச்சார். ஆனால் அவர் சொன்ன என் நம்பிக்கை நான் விடலை, நான் இந்த பிஸ்னஸை நான் வருவேன், பெரிய ஆளாக வருவேன்னு ஸ்தோத்திரம். போராடினார். இப்போ எவ்வளோ பிரான்ச்சு, எத்தனை கார் இருக்குன்னே எனக்கு தெரியலைன்றார். அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானம். அப்போது அந்த பிஸ்னஸை அவர் அன்னைக்கெல்லாம் இது வியாபாரம் நடக்காமல் பிரியாணியெல்லாம் வேஸ்ட்டாக போகும்போது, இதெல்லாம் என்ன பிஸ்னஸ், இதெல்லாம் செஞ்சு நம்ம எங்கே சாதிக்கும் அப்படின்னு அவர் அன்னைக்கு விட்டுருப்பாருன்னா இன்றைக்கி நிலமை ஏதோ சாதாரண ஒரு மனிதனாக இருந்திருப்பார். நம்பிக்கை விடவில்லை, சோர்ந்து போகலை. தோல்வி வந்தது உண்மைதான், நஷ்டம் வந்தது உண்மைதான், இழப்பு வந்தது உண்மைதான். ஆனால் நம்பிக்கை விடவில்லை, அவருடைய பார்வை அவர் மாற்றவில்லை. அதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தார். ஏகப்பட்ட பிரான்ச்சு, இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன். நான் சொல்கிறேன், எத்தனை தெளிவாக புரிகிறது. ஒரு சின்ன மினி குடும்ப வாழ்க்கையில் தோல்வியாக, இப்போ நாங்கள் யூத்தில் பல தோல்வி வந்துச்சு. நான் சொன்னேன் 3 நாள் எடுத்ததுக்கு பல கேள்வி எனக்கு. பட்டு நாங்கள் ஃபைத் ஸ்ட்ராங்காக இருந்தோம். அந்த எங்கள் பார்வை மாறவே இல்லாண்டிருக்கிறேன். யாரெல்லாம் 3 நாள் வச்சாங்கன்னு சொல்லி எங்கிட்ட பேசினாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்தார் கேம்பு கொண்டு வந்துட்டு அடுத்து எப்படி பேச வச்சார்னா, வெறும் 3 நாள் தான் வச்சிங்களா, ஒரு 5 நாள் வைக்கக்கூடாதான், அப்படி யோசிக்கிற அளவில் கர்த்தர் கிருபையாக வச்சார். ஆமே. ஸோ ஏன்னா ஜோசப் பாஸ்டர் சொன்னார், அவர் நாங்கள் கேம்ப் நடத்தும்போது 5 நாள் நடத்துவோம், இந்த 3 நாளெல்லாம் கம்மி அப்படின்ட்டார். நம்ம ஆட்கள் எதுக்கு 3 நாள்னு பார்த்துக்கிட்டு 3 நாள்னா பத்தாது, குறைஞ்ச ஒரு 5 நாளாவது வைக்கணும்னு. ஸோ ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமாம், நம்ம அந்த ஃபெய்த்தை விடலை. தவறாக சூஸ் பண்ணிட்டோமோ, ஒன்றரை நாள் வச்சுருக்கலாமோ, இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் விமர்சனங்கள் வரும், கேள்விகள் வரும். ஆனால் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம். திரும்ப அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போகிற முன்னாடி சொல்கிறேன், விசுவாச கண்ணோட்டத்தோடு பாருங்கள். எதை எப்படி பார்க்குறீங்களோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. இதில் 3 வார்த்தையை சொல்லுகிறேன். விசுவாச கண்ணோட்டத்தோடு பார்த்தால் உங்களுக்கு ஜெபத்தில் சோர்வு வராது. நீங்கள் விசுவாசத்தோட கண்ணோட்டத்தோடு ஒருத்தன் பார்க்கணும், அவனுக்கு சோர்வு வராது. அந்த தோற்று போன கண்ணோட்டத்தோடு பார்த்தா சோர்வு வந்துடும். எலியா நல்ல ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக நின்னார். சோர்வு காரணம் அந்த ஃபெய்த்து போயிட்டு, இனி இவனுங்கெல்லாம் திருந்த மாட்டானுங்க, நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கிறேன், இந்த எசபேல் என்னை காலி பண்ணிடும், அந்த இன்னும் இவங்க வருவாங்க, திருந்துவாங்க, அந்த ஃபெய்த்து போனோன்னா சோர்வு வந்துட்டு. அப்போ உங்களுக்கு சோர்வு வர்றதுன்னா அந்த விசுவாசம் போயிட்டுன்னு அர்த்தம். பல முறை சோர்வு வரும்போது நான் எனக்குள்ள நானே சொல்லுகிற வார்த்தை, மனோஜ் மனசை தளர விட்டுறாத, நீ தளர விட்டால் அவனை சோர்வு வந்துடும், மனசை தளர விட்டுறாத. வாக்குத்தத்தத்தை கற்று தந்திருக்கிறாரு. இன்றைக்கி நடக்கலையா, என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். காலம் தாமதமாகுதே ஒழிய அது நடக்காமல் போகாது என்று நானே திடப்படுத்துகிற வேர்டாக்கும். ஏன்னா நீ சோர்ந்து போயிட்டான்னா ஒரு பெருங்கூட்டம் சோர்ந்து போயிடும். நீ டவுன் ஆச்சுன்னா ஊழியம் பெரிய அளவில் டவுன் ஆகும். ஆனால் நீ உன்னை திடப்படுத்து, தைரியப்படு அப்படின்னு நானே திடப்படுத்துகிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய விசுவாசம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிருபை செய்வாராக. கிருபை எனக்கு கூட இவர்கிட்ட தெரியாமல் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு கூட பட் ஆனால் நம்ம ஃபெய்த்தை விடலை, கர்த்தர் விட மாட்டார். ஆனால் கர்த்தர் என்னை சாட்சியாக நிப்பாட்டினார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, உங்களுக்கு விசுவாச பார்வை மாறிட்டுனா சோர்வு வந்துடும். ஆமேன், ஜெபிக்கிற எண்ணம் வராது, கர்த்தரை தேடுகிற எண்ணம் வராது, ஓப்பனாக சொல்லட்டா உயிர் வாழன்ற எண்ணமே வராது. என்னடா வாழ்க்கை, என்னடா ஜீவன், விடாதுங்க. விசுவாச எண்ணத்தை பார்வை விட்டுறாதுங்க. ஆமேன், கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த விசுவாச பார்வை இருந்தால் ஒன்று சோர்வு வராது, நம்ம ஜெபிக்கிற எண்ணம் வரும். ரெண்டாவது, ஒருத்தர் விசுவாச பார்வை இருந்தால் நம்முடைய வார்த்தைகள் மாறாது. எது மாறாது சொல்லுங்கள்? ஒரு ஆள் தான் சொல்லுது, உறங்கிட்டீங்களா எல்லாரும்? நான் அமைதியாக பேசிகிட்டு இருக்கிறேன், அதனால் நான் அமைதியாக பேசினாலும் நான் பேசுகிற வேர்டெல்லாம் எஃபெக்டிவான வேர்டாக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எல்லோரும் உற்சாகமாக இருக்கீங்களா? தேங்க்யூ. அப்போது வார்த்தை என்ன செய்யாது, மாறாது. நீங்கள் 3 வருஷத்துக்கு ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன வார்த்தை பேசுகிறானோ அதே வார்த்தை இன்றைக்கும் பேசுவான். ஆமேன், வரலையே? ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் என் மெசேஜை கவனிச்சா தெரியுமா, நாட்கள் செல்ல என்னுடைய வார்த்தை இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆகிட்டே இருக்க ஒழிய இன்னும் அது குறையலை. நம்ம சபைக்கு எங்கள் ஆத்மனோ நேற்றுக்கு என்ன ஜெபித்தோம் தெரியுமா? நம்ம சபைக்கு எண்ண முடியாத அளவில் ஆத்மாக்களை கருத்தை கொண்டு வர போகிறார். அப்போ ஏன் வார்த்தை மாறலையே? ஆட்கள் வராதான் ரெண்டாவது, பட் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். கர்த்தர் வேட தருகிறார். வார்த்தை மாறலை. உங்கள் வார்த்தை மாறுதுன்னா உங்கள் பார்வை மாறிட்டு அதனால வார்த்தை மாறுது. ஆமாம், பார்வை மாறலைன்னா நீ குழியில் கடந்துட்டுன்னு சொல்லுவா, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுவா. ஹலோ, பார்வை மாறிட்டுன்னா நீ மெத்தையில் கடந்துட்டுன்னு சொல்லுவா, என்ன வாழ்க்கைன்னு. புரிகிறாங்க? ஆமேன்னு சொல்லுங்க. பார்வை மாறலைன்னா இங்கே குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கும், இன்ஜெக்ஷன் ஏறிட்டு இருக்கும். ஆனால் நீ சொல்லுவா, இயேசுதான் பரிகாரி, கர்த்தர் சுகம் கொடுப்பாரு. பார்வை மாறிட்டுனா சின்ன ஒரு தலைவலி வந்தோடனே இயேசுவை தேடி என்னத்தை கண்டோம், நான் என்ன வியாதியில் கஷ்டப்படுறேன், என்ன வியாதி, ஒரு தலைவலியை வச்சுட்டாக்கும். அங்கே ஐசியூ வார்டில் கடந்துட்டான்னு சொல்கிறான், இயேசுதான் பரிகாரின்னு. புரியுதா? பார்வை மாறல. உங்கள் வார்த்தை மாறுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, எது மாறிட்டு? பார்வை. இயேசு அந்த பெண் விசுவாசத்தோடு பார்த்தனால அவர் வார்த்தை மாறல,
வார்த்தை என்ன வந்துட்டு, இவள் நித்திரையா இருக்கிறாள் தான் வந்தே ஒழிய ஐயோ மரித்து விட்டாளா வரலையே. மற்றவர்களோட வார்த்தை மாறிச்சு, நகைத்தார்கள். என்ன சொல்ல, திரும்ப ஏதோ பைத்தியக்காரன் வந்திருக்கிறான், பொய்யும் கல்யாணம் என்ன சொல்ல திருமண அது என்ன மரண வீட்டில் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. பிள்ளை குளிப்பாட்டி நாங்கெல்லாம் வச்சோம், இவனை எங்கண்டு பிடிச்சிட்டு வந்தீங்க, இப்படிலாம் பேசி நகழிச்சிருப்பாங்க. இயேசுடைய வார்த்தை மாறவில்லை. அவர் சொல்லு, நீங்கள் பிள்ளை மறிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறாள். எவெல்லாம் நகைச்சான எல்லாம் வெளியே போனப்போ பாப்போ ரூமுக்குள்ளே உனக்கு இருக்கு அலோடே இல்லை. இவனோட மட்டும் கூட வச்சுக்கிட்டு திடீர்னு பார்த்தா எப்படி உறங்குறவங்கள தட்டி எழுப்புனாரோ அப்படி எழுப்பி பிள்ளையை கொண்டு உயிரோட அவங்க முன்னாடி கொண்டு நிப்பாட்டினாரு. இப்போ நகைத்தவர்களுக்கு நிலைமை, இயேசு அற்பமாய் பார்த்தவுடைய நிலைமை, பரியாசம் பண்ணுற நிலைமை, வாய் அடைத்து விட்டது, வெட்கப்பட்டார்கள். இப்போ இயேசு அவர்களை பார்த்து நகைக்கிற அளவில் கர்த்தர் செயல்பட்டார். வார்த்தை மாறுதா, உன் பார்வை மாறிட்டுன்னு அர்த்தம். உன் பார்வை மாறலையா, உன் வார்த்தை மாறாது. ஹலோ, ஏன் அமைதியாயிட்டீங்க? பிரைஸ் சொல்ல, வார்த்தை பார்வை மாற வேண்டாம். ஸோ உங்கள் வார்த்தை இருக்கும், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். என் பார்வை மாறல, அதனால என் வார்த்தை என்ன செய்யலை, மாறலை. என் பார்வை மாறிட்டுன்னா வார்த்தை மாறும். சோர்வான வார்த்தை வரும், பின்மாற்றமான வார்த்தை வரும், நம்மளை நாமே காயப்படுத்துகிற வார்த்தை வரும். என்ன ஆண்டோட என்ன வாழ்க்கை, நீ அப்படி சொல்கிறானோ பார்வை மாறிட்டு. அன்னைக்கு அந்த பிரச்சனை நீ சொன்னா கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு ஏன் வார்த்தை மாறிச்சு, பார்வை மாறிட்டு, அதனால வார்த்தை மாறிவிட்டது. பார்வை மாறவில்லையா, என் வார்த்தையும் மாறாது. ஆமேன். மூணாவது, பார்வை இருக்கும்போது உலகம் சொல்லும் வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்க மாட்டோம். உலகம் சொல்லும் வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம். அந்த அக்கா இப்படி சொன்னா, இந்த அக்கா இப்படி சொன்னா, இந்த ஆள் இப்படி சொன்னார், பாஸ்டரே இப்படி சொல்லிட்டாரு, உனக்கு காது அங்கங்கேயா போகும். ஏன்னா பார்வை மாறிட்டு. இப்போ இயேசு சொல்றாரு, இவள் நித்திரையா இருக்கிறாள். எல்லாரும் நகைத்தார்கள். உடனே அவங்க சொல்ற கேட்டு இயேசு வெட்கப்பட்டாரா? சொல்லுங்க. ஐயோ சரியாம வாயை விட்டுட்டோன்னு சொன்னாரா? இயேசுக்கு நல்லா தெரியும், இப்போ இந்த பிள்ளை என்ன சொல்ல நித்திரையா இருக்கிறான்னு இவங்க எல்லாம் நகைப்பாங்கன்னு இயேசுக்கு நல்லா தெரியும். அதனால அவர் வார்த்தை மாறல. உடனே அவங்க நகைச்ச உடனே எல்லாரையும் பார்த்துட்டு ஐயோ என்னை பார்த்து சிரிச்சு விட்டாங்களேன்னு வெட்கப்பட்டார். இல்லை, போங்கடா வெளியே, எல்லாரும் வெளியே விரட்டினார். வெளியே விரட்டிட்டு பிள்ளை உயிரோடு நிப்பாட்டினார். சார், உங்கள் விசனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா உங்களுக்கு எதிராக வருகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்கவே மாட்டீர்கள். சத்தமாக ஆமேன். சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸ்ட்ராங்காக நில்லுங்க, ஸ்ட்ராங்காக நில்லுங்க. நம்ம செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கலை, நம்ம உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நம்ம வாழ வைக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். உறுதியாக நில்லுங்க. அவங்க எப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி சொன்னாங்க, கிருபைனால எனக்கு மண்டைக்குள்ளெல்லாம் சில வேடலை உள்ள யாராது. என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கேன், மைனஸ் ஆகுனே காற்றுலே கொண்டு வந்துடாத, நீயே ஹேண்டில் பண்ணிடு. முக்கியமானதை மட்டும் எனக்கிட்ட உள்ளதும் போகாது. சில ஆட்கள் சில மைனஸை பார்த்தா ஒரு 5-6 பேர்கிட்ட சொன்னாதான் இவங்களுக்கு சோத்துரும். தப்பு. நீ பார்வை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உலகம் பேசும் வார்த்தைக்கு நீ செவி சாய்க்க மாட்டாய். நம்ம சபையில் நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு உங்கள் காதுகள் திறந்திருக்கட்டும். உலகம் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவிடர்களாய் மாறிவிடுங்கள். உண்மைதானா? நீங்கள் எல்லாம் இந்த வருஷம் இந்த வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் செவிடர்களாய் மாறிவிடுங்க. எனக்கு காது கேட்காது சார் இந்த வேடெல்லாம். பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருதா, அதற்கு என்னுடைய காதுகள் திறந்திருக்கிறது. ஏன்னா இந்த வார்த்தை கேட்டார் போல் தான் என் வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள். யாருக்கு இந்த எழுப்புதல்?
மிகுதியான கிருபை. சூப்பர், குட் ஜாப். காரணம் அதற்கு தகுதியே இல்லை, இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை. காரணம் அத நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஒரு முறை கூட, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்ன. சில வியாதி சரீரத்தில் இருந்துன்னா நம்ம சுமக்கிறோம், உண்மைதானே, இல்லைன்னு சொல்ல வரல. அந்த வியாதி மாறாதுன்னு மட்டும் தயவு செய்து பார்த்துறாதுங்க. நீங்கள் உங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். வியாதியில் கஷ்டப்படுறதுங்க, இன்ஜெக்ஷன் எடுக்கிறோம், ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணுறோன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் பார்வை எப்படி பார்க்கணுன்னா, இதிலிருந்து கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்து என்னை எழும்பி நடக்க வைப்பார், என்னை மீண்டும் ஓட வைப்பார், மீண்டும் பழைய காண்டாமிருக தூக்கத்த பலனோடு கர்த்தர் என்னை புதிய உத்வேகத்தோடு என்னை ஓட வைப்பார். உங்கள் பார்வை மாறிட்டுனா என்ன நினைப்பீங்க? இனி என் பிள்ளைகளெல்லாம் யார் பாப்பா? பார்வை மாறிட்டுனா என்ன செய்யுங்க? இந்த கடனெல்லாம் இனி யார் அடைப்பா? பார்வை மாறிட்டுனா இனி என் பிள்ளைகளெல்லாம் அனாதையாக தான் போகுமோ? வார்த்தை மாறுது பார்த்தீங்களா? நோ, உண்மைதான். வலினால் கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், அந்த வியாதி தாக்குது, உண்மைதான். ஆனால் அனுபவித்தாலும் பார்வையை மாற்றாதுங்க. ஆமேன். பர்த்திமை குருடனுக்கு பார்வை கொடுத்து அவனை எழும்பி நடக்க வைத்தவர் எனக்கு அற்புதத்தை செய்யாமல் இருப்பாரோ? 38 வருட வியாதியஸ்தனுக்கு அற்புதத்தை செய்தவர், 18 வருஷ கூனியை எழும்பி நிற்க வைத்தவர் எனக்கு இதை செய்யாமல் இருப்பாரோ? என் தெய்வத்துக்கு இதெல்லாம் லேசான காரியம். நான் சொல்றேன், கர்த்தர் திரும்ப எழும்பி நிற்க வைப்பாரு. எப்போ நீங்கள் அறிக்கை பண்ணிட்டீங்களோ அப்பமே சத்துரு தோற்று போயிட்டான். தோற்று, அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ சொல்லி பாருங்க, பாதி வியாதி உங்களை விட்டு மாறிடும். சோறு வரும், கவலை வரும். இல்லை நான் சொல்ல இல்லைங்க, பவுல் சொல்லும்போது ஆரோக்கியத்தில் சொல்லலை, ஊழியத்து நெருக்கத்தில் பலவீனத்தில் தான் சொல்கிறாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உள்ள நேரத்தில் அந்த வேடை சொல்லலை, பலன் இல்லாத நேரத்தில் சொல்கிறார். எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் பலம் கொடுத்தாரா? பலம் கொடுத்தாரா? பவுல் ஆராதித்த அந்த தெய்வத்தை தானே நாம் ஆராதிக்கிறோம். அவன் நம்மை கைவிட மாட்டாரு. 2 கரங்களை உயர்த்தி, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. ஒரு முறை கூட, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. 2வது இயேசுடைய இன்னொரு கண்கள். 1 விசுவாசமுள்ள கண்கள், 2 யோவான் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களுக்கு உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இயேசு திரும்பவும் இந்த பேதுருவையும் யாக்கோபையும் அல்லது அந்த சீசர்களையும் தேடி திரும்பவும் திபேரியா கடற்கரைக்கு இயேசு சென்றார். அதற்கு காரணம் இயேசுடைய ஒரு பார்வை. அதாவது நம்ம பார்வையில் பார்த்தோன்னா இயேசு தேடி சென்றிருக்க மாட்டார். ஆனால் இயேசுக்கு பார்வை அவருடைய வித்தியாசம்.
ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாயிண்டை நான் சொல்லி விடுறேன். அவருடைய கண்கள், ஒன்று விசுவாசம் உள்ள கண்கள், ரெண்டு அவருடைய கண்கள் தரிசனம் உள்ள கண்கள். என்ன கண்கள் சொல்லுங்க? தரிசனம் உள்ள கண்கள். தரிசனம் அதாவது இவன் இப்போ எப்படி இருக்கிறான்னு இயேசு அவங்கள பார்க்கல. இப்போ எப்படி இருக்கிறான்னு பார்த்தா கண்டிப்பாக இயேசு இவங்களை தேடி வந்திருக்க மாட்டார். இவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா இயேசு பிள்ளைகளேன்னு கூப்பிட்டுருக்க மாட்டார், துரோகிகளேன்னு தான் கூப்பிட்டுருப்பார். அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கல, இனிமேல் இவர்கள் எப்படி இருக்க போகிறாங்கன்னு கர்த்தர் பார்த்தார். அதான் தரிசனம் உள்ள கண்கள். அதனால தான் அழைத்து ஆகாரம் கொடுத்து, சாப்பாட்டுக்கு சாப்பாடு, மீனுக்கு மீன் எல்லாம் கொடுத்துட்டு, சாப்பாடை கொடுத்துட்டு கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்னிடத்துல எப்படி இருக்கிறாயா? உடலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து, என் ஆடுகளை, இயேசு அவர்களை பின்மாற்றக்காரனாய் பார்க்கல, இயேசு பேதுரு ஒரு மேய்ப்பனாக பார்த்தார். எல்லாரும் பின்மாற்றக்காரங்களாக பார்த்தாங்க, இயேசு எப்படி பார்த்தாரு? மேய்ப்பனாக. என் ஆடுகளை என்ன செய்வாயா? மேய்ப்பாயா. ஒரு அலையிலேயே சொல்லுங்க சத்தமாக ஒரு ஆமென். பெற்றோரே, தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்காதுங்க. ஒரு 5 வருஷம் தாண்டி உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ இப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் 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 என்ன சொல்ல, உங்கள் பிஹேவியர் மாறும், உங்கள் ஆக்டிவிட்டீஸ் மாறும், உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் பேசுகிற விதமே மாறும். நான் அப்படி பார்க்குறேன். நான் சர்ச்சில் யூத்து ப்ரேயர் அடிக்கடி நான் தம்பிமார்கிட்ட தங்கச்சி மட்டும் சொல்கிற வேர்டு, ஒரு 5 வருஷம் தாண்டி 10 வருஷம் தாண்டி நான் உங்களை மீட் பண்ணணுன்னா எதுவரை நான் உங்கள் கூட இருப்பேன்னு தெரியாது. ஆனால் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் உங்களை மீட் பண்ணும்போது உங்களை நான் அப்பாயின்மெண்ட்டு கேட்டு வாங்கிட்டு தான் நான் உங்களை மீட் பண்ண வரணும். அந்த லெவலில் நீங்கள் இருக்கணும். ஒரு ஆஃபீஸுக்குள்ளே நான் வரணும், வரும்போது டைம் கிடைக்கும், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்ற லெவலில் நீங்கள் உட்காந்துருக்கணும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். திட்டுகிறதும் அடிக்கிறதும் கோபப்படுறதும் எல்லாம் இவங்க இனிமேல் எப்படி இருக்க போகிறாங்க அதுதான் நம்ம பார்க்கணும். உங்கள் மற்றவங்கள உங்கள் ஃபியூச்சரை பாருங்கள். பைபிளில் கொரிந்தியர் இருக்குது. அதனால்தான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து என்ன செய்கிறோம்? நம்ம எப்படி இருப்போம்? 5 வருஷம் தாண்டி நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அதை பாருங்கள். உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்க போகுது, அதற்காக ஓடுங்க, அதற்காக பிரயாசப்படுங்க. இன்றைக்கு உள்ளது 3 நேரம் சோறு கிடச்சா தின்னுட்டு கிடப்போம், ஓகே. நாளைக்கு அது நாளைக்கு பார்க்கலாம். நோ நோ நோ, அது நல்ல ஒரு லீடரோட குவாலிட்டி கிடையாது, சாதனைகளோட குவாலிட்டி கிடையாது. 5 வருஷம் தாண்டி நீ எப்படி இருக்க போகிறா அதை இப்போ பார்க்கணும். எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறாங்க இப்போ பாருங்கள். உங்கள் ஃப்யூச்சரை பாருங்கள், அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்க, அதை குறித்து பேசுங்க, அதற்காக இப்போவே பிளான் பண்ணுங்க. அந்த 5 வருஷம் தாண்டும் போது எதை தரிசனத்தில் பார்த்தீங்களோ 5 வருஷம் தாண்டும் போது அதை சொந்த கண்ணால் கர்த்தர் பார்க்க வைப்பார். தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. சொல்லுங்க, தடைகள் வந்தாலும் எஸ் உங்க தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. 2 கரங்களை உயர்த்தி, நீ நல்ல சர்வ வல்லவர், உம் கரங்கள் என்ன. ஒரு முறை கூட, நீ நல்லவரே சர்வ வல்ல
எஸ் கரங்கள் என்னாதா. ஆமேன். எத்தனை பேர் பார்க்குறீங்க 5 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் எப்படி இருப்போன்றத? ஒரு கையும் உயரையில, 2 கை வசந்திருக்காண்டாம. இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இருந்துட்டு தரிசனம் இல்லைன்னா இப்போமே ஓடிடுங்க எழும்பி. இங்கே இடம் இல்லை, இந்த சர்ச்சில் தரிசனம் இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே உழைக்கணும். அதுக்காக பிரயாசப்படும், அதுக்காக ஜெபிங்க, அதுக்காக ஓடுங்க, ஆண்டவரை சார்ந்து ஓடுங்க. எல்லாரும் பேதுரு பின்வாங்கி போனதாகத்தான் பார்த்தார்கள். இயேசு மறுதலித்தவனாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் இயேசு பேதுருவை இவனுடைய பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறதாக கர்த்தர் பார்த்தார். எல்லாரும் பேதுருவை சிலரை இழுத்து கொண்டு போயிட்டான்னு தான் பார்த்தாங்க. ஆனால் இயேசு பேதுருவை அவனுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாகிறதாய் கர்த்தர் பார்த்தார். புரியலை. உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். என் பிள்ளை ஆண்டவருக்கு ஒரு 1000 பேருக்கு முன்னாடி நின்று ஊழியம் செய்யணும். இப்போமே பாருங்கள், உங்கள் ப்ரேயர் மாறும் சார். உங்கள் பிள்ளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கிறதா பாருங்கள். இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை தான், ஆனால் பாருங்கள் உங்கள் பிள்ளை அங்கே இருக்கும். அப்படி உட்கார வைப்பார். இயேசுடைய கண்கள் தரிசனமுள்ள கண்கள். எனக்கு ஃபெய்த் இருக்குது. எனக்கு தெரியும் 5 வருஷம் தாண்டுமா நான் எப்படி இருப்பேன். அதுக்காக ஓடுகிறோம், உழைக்கிறோம். உங்களுக்கே தெரியும் இவரை பிடிச்ச முடியலன்னு. ஏன்னா தரிசனம் பெருசு. ஸோ இந்தியா நம்முடைய தரிசனம், எழுப்புதல் நம்முடைய தரிசனம். சபை மட்டும் நம்முடைய தரிசனம் கிடையாது. நம்முடைய தரிசனம் இந்தியா. வாலிபர்கள் நம்முடைய தரிசனம். அந்த தரிசனத்தை தான், அந்த தரிசனத்தில் பார்த்ததை கண்ணால் கர்த்தர் பார்க்க வச்சார். ஸ்டேஜில் ஒரு கட்டத்தை ஃபுல் பீட்டில் அப்படியே கமந்து கடந்து அழ வச்சார். வேறு என்ன செய்யக்கு? தரிசனத்தை பார்த்ததை கண்ணால் ஆண்டவர் பார்க்க வச்சார். அழதான் முடிஞ்சிச்சு, வேறு ஒன்றும் செய்ய தெரியல. முடிச்சு நான் பைக்கில் வரும்போது அழுதுகிட்டே வந்தேன். இதுக்கு எவ்வளோன்னு தகுதில்லப்பா, நீங்கள் செஞ்சீங்கப்பா, அவ்வளோ பிரயாசம் உழைச்சம், சொந்த கண்ணில் பார்க்க வச்சிங்களேப்பா. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் பார்க்க போகிறோம், இன்னும் பிடிக்க போகிறோம், இன்னும் அசைக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே. அது நன்மையா முடியுமே. தடைகள் உங்க தரிசனம் நிற்குமே. தாமதமானால் அது நன்மையா. வாலிபர்களே, தயவு செய்து உங்கள் ஃபியூச்சரை நீங்கள் எப்பவுமே பார்க்கணும். நீ ஒரு 10 வருஷம் தாண்டி எப்படி இருப்பான்றது இப்போ பார்க்கணும். பெருசாக பாரு, அதற்காக பிரயாசப்படு, ஓடு. அந்த இடத்துல கர்த்தர் நிற்க வைப்பார். விட்டுறாத, பார்வை விட்டு. அது இன்னல்கள் வரணும், சறுக்கல் வரணும், கோட்டை விட்டுறாத, ஃபோக்கஸை விட்டுறாத. தரிசனத்தில் ஓடு, இலக்கை அடைய கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் மீதியை ஸ்கிப் பண்ணுறேன், 2வது பாயிண்ட்டுக்கு வரேன். இயேசுடைய ஒரு சிந்தை, இயேசுவின் சிந்தை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடத்தில் என்ன செய்ய கடவுது? இருக்க கடவுது. அப்போ இயேசுடைய ஒரு சிந்தை நமக்கு வேணும். நான் சொல்கிறேன், இதை இயேசுக்கு அது சிந்தை. அது நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்? 1 ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 9ஆம் வசனம். ரோமர் 5:1-9 இந்த 2ஐயும் நம்ம பார்க்கும்போது, நாம் 5:1 சொல்லிருக்கு, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தானே? அடுத்து 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக. அப்போது இயேசுடைய சிந்தையில் இருந்தது நான் ஒரு நீதிமான் என்று. அந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். உங்கள் எல்லாரோட இந்த 3 சிந்தை, நான் ஒரு 3 சிந்தையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து அவருடைய செவியை பேசுக்கு டைம் இருக்கான்னு தெரில.
இந்த 3 சிந்தை ரொம்ப எஃபெக்ட். அதாவது நான் இன்றைக்கி பேசுகிற மெசேஜ் வந்து ப்ராக்டிக்கல் மெசேஜ். இதை நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது விசுவாசிக்கிற மெசேஜில் கை தட்டுறது, இது ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வருஷத்தில் நீங்கள் இதை இன்றைக்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த வருஷம் கடைசியில் ஒரு லெவலில் கர்த்தர் அத்தனை பேரும் உட்கார வைப்பார். முதல் சிந்தை, நான் ஒரு நீதிமான். எல்லாரும் சொல்லுங்கள், நான் நீதிமான். இதை மாற்றிடாதுங்க. ஏன் நம்ம நீதிமான் என்கிற சிந்தை நமக்கு உறுதியாக வரலன்னா, நாம் எதை பார்க்கிறோம் என்றால் நம்மை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, நீங்கள் செய்கிற கிரியையினால் நீங்கள் நீதிமானாக்கப்படலை, அவருடைய நீதியினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நான் நீதிமான்கிற சிந்தை ஸ்ட்ராங்காக இருந்து விசுவாசிக்க 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 நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நான் ஒன்று சொல்கிறேன், நாம் நீதிமான்களை வாழணுன்னா சீக்ரெட் என்னென்னா, நான் நீதிமான் என்று விசுவாசித்தால் மட்டும்தான் நீதிமானை வாழ முடியும். பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் வெரி குட் நீதிமான்கள் என்று விசுவாசித்தால் மட்டுமே நீதிமான்களாய் வாழ முடியும். நான் ஒரு பாவி, நான் ஒரு துரோகி, நான் அவன் இவன் என்ன சொன்னீங்கன்னா முடியாது. அவருக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் கிடையாது. நான் விசுவாசி, நான் நீதிமான். எதனால்? நான் அவருடைய இரத்தத்தால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எழுதி கொள்ளுங்க, என்னுடைய கிரியையினால் நாம் நீதிமான் ஆகாமல் தேவனுடைய இரத்தத்தினால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன். உங்கள் கிரியையினால் நீங்கள் நீதிமான் ஆக முடியாது. அதனால தான் அவருடைய இரத்தத்தை நமக்கு சிந்தி நம்மை நீதிமானை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமான். இதில் ஸ்ட்ராங்காக இருங்க, இதில் விட்டுறாதுங்க. சில தவறுகள் வரலாம், உண்மைதான். ஆனாலும் இல்லைங்க, நீதிமான். அந்த ரத்தம் உங்களை மீண்டும் கழுவும். ஐயோ நான் பாவி அதை செஞ்சிட்டேன்னு சொன்னால் என்ன உண்டாகுன்னா, நீங்கள் இன்னும் அவரை விட்டு தூரம் அது போக வைக்கும். நான் நீதிமான் அப்படின்னு சிந்தை வரும்போது ஓகே ரெடியா. இப்போ எனக்கு ஒரு சிந்தை, நான் ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர்ன்ற சிந்தை ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் நான் சண்டே இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நான் ஒரு பாஸ்டர்னு சிந்தை இல்லாட்டா நான் வெளியே எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட போயிருப்பேன். அப்போ அந்த சிந்தை, நான் பாஸ்டருங்கிற சிந்தை என்னை ஜெபிக்க வைக்குது. நான் பாஸ்டருங்கிற சிந்தை என்னை பிரசங்கம் தயார் பண்ண வைக்குது. பாஸ்டருங்கிற சிந்தை என்னை கூட்டம் நடத்துவதுக்கு என்னை ப்ரிப்பேர் ஆக்குது. நான் பாஸ்டர் இல்லை, நான் ஒரு விசுவாசின்னு சொன்னால் எனக்கு பிரசங்கம் ரெடி பண்ணுற மைண்ட் வருமா? வராது. விசுவாசின்ற சிந்தை உள்ளவங்கள வராது. அப்போ விசுவாசியோட சிந்தை என்ன வரும்? நான் விசுவாசி, நான் ஆராதிக்க போகணும். பாஸ்டர் ஆராதிக்க போகணும் என்றெல்லாம் ஆராதனை நடத்த வேண்டும். விசுவாசி பிரசங்கம் கேட்க வேண்டும். பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வேண்டும். நான் சொல்கிறேன், அந்த 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 சிந்தையோட டிஃப்ரெண்ட் தெரியுதா? அப்போ நீ நீதிமான்கிற சிந்தைக்கு வந்தால் மட்டும்தான் நீதிமானாய் வாழ முடியும். திரும்ப சொல்லுங்க, நீதிமான் என்கிற சிந்தை வந்தால் மட்டுமே நீதிமானாய் வாழ முடியும். அப்போ நேர் ஆப்போசிட்டு, பாவி என்கிற சிந்தையோடு நீ இருக்கிறவரை நீ பாவியாக தான் இருப்பா. நீ பரிசுத்தமாக வாழ முடியாது. நான் நீதிமான், ஸ்ட்ராங்கான இல்லை, அதில் நீ ஸ்ட்ராங்கான, நான் நீதிமான். அவரை அவரை விசுவாசிக்க நான் நீதிமான். நீ இயேசு விசுவாசிக்கிறாயா? இயேசு தெய்வம் என்று விசுவாசிக்கிறாயா? உனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கிறாயா? உன் பாவங்களை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறாய். ஆம், அப்போ நீ நீதிமான். ஒரு ரத்தம் உன்னை கழுவி இருக்க, எஸ் ஐ நீதிமான். நீ ஸ்ட்ராங்காக நிற்க இது ஒரு சீக்ரெட் ஆகும். நீ நீதிமான்கிற சிந்தை உன்னை விட்டு போயிட்டுனா நீ பரிசுத்தமாக வாழ முடியாது. நான் நீதிமான்கிற சிந்தை தான் உன்னை எப்படி வாழ வைக்க முடியும்? பரிசுத்தமாக. இப்போ 12th படிக்கிற பிள்ளைக்கு அவனுக்கு தெரியும், நான் 12th ஸ்டூடெண்ட், நாளைக்கு எனக்கு பப்ளிக் எக்ஸாம். அந்த சிந்தை வந்தால் மட்டும்தான் அவனால் படிக்க முடியும். உண்மைதானா? இல்லைன்னா அவன் படிப்பு வருமாக்கும், கிரிக்கெட் ஆட போயிடுவான். அப்படி டேய் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம், அப்போ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி இன்றைக்கி உட்காந்து படிக்கணும், நாளை எக்ஸாம். பாருங்கள், அந்த சிந்தை தான் படிக்க வைக்குது, எக்ஸாம் எழுத வைக்குது, ஸ்கூலுக்கு போக வைக்குது. திரும்பவும் சொல்கிறேன், என்ன வந்தாலும் இந்த சிந்தை விட்டு மாற்றிடாதுங்க. நான் நீதிமான். சொல்லுங்கள், நான் நீதிமான்.
ஆமென். நிறைய பாஸ்டர்மார் மக்களை நீ பாவி, நீ துரோகி, நீ உருப்பட மாட்டா, நீ எல்லாம் எங்கே பரலோகத்துக்கு போவா, உனக்கெல்லாம் பரலோகம் எங்கே கிடைக்கும், வீட்டிலே உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி நிறைய பெந்தகோஸ்து விசுவாசிகளுக்கு துணியை ஜொல்ஸும் கலத்திருக்கும், வெள்ளையும் போடும், தசமபாகம் கொடுக்கும், எல்லாம் செய்யும், அந்நிய பாஷையும் பேசும். ஆனால் அவியலுக்கு நான் நீதிமன்ற சிந்தை கிடையாது. ஏன்னா பாஸ்டர்மாரில் வச்சு தீக்கியது இப்படி ஆகும். நீ செஞ்சதெல்லாம் பார்த்தா எங்கே நீ பரலோகம் போவா? சார், நான் செய்கிறதுனால இல்லை சார் நீதிமான், அவர் ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு சார், அதனால நான் நீதிமான் சார். அந்த நீதிமான்கிற சிந்தை தான் என்னை பரிசுத்தவானாய் வாழ வைக்குது. மோசே எகிப்து தேசத்தில் வாழ்ந்தாலும் அவன் எகிப்தியன் என்கிற சிந்தையில் வாழவில்லை, எபிரேயன் என்கிற சிந்தையிலே வாழ்ந்தான். சரியான வேடாகும். நீ எங்கே வாழுகிறாய்? மோசே எகிப்து தேசத்தில் வாழுகிறேன். ஆனால் நீ யார்? நான் ஒரு எபிரேயன், இஸ்ரவேல். அதனால ஒரு எகிப்தியனும் இஸ்ரவேலும் சண்டை போட்ட உடனே மோசே எகிப்தியனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாருக்கு சப்போர்ட் பண்ணா? எபிரேயனு. எகிப்தியனை காலி பண்ணா. நீ வாழ்கிறது எகிப்து அரண்மனையில் வாழ்ந்தாலும், எகிப்து உணவு சாப்பிட்டாலும் எனக்குள் ஓடுகிற ரத்தம் எபிரேயர். பாவம் நிறைந்த உலகத்திலே நீ பரிசுத்தவான வாழணும்னா, நீ பரிசுத்தவான்கிற சிந்தை வந்தால் மட்டும்தான் பாவம் நிறைந்த உலகத்தில் உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும். அவங்க அம்மா சொல்லி வளர்த்துருப்பா, மக்களே நீ எகிப்துக்கு போகிறா, நீ எகிப்திலே நீ வாழ்ந்தாலும் எகிப்திலே நீ வளர்ந்தாலும் நீ பிறந்தது எகிப்தியன் அல்ல, நீ பிறந்தது எபிரேயன். ஸ்ட்ராங்கு. அதில் அவன் தெளிவாக இருந்தான் பிள்ளைகளிடத்தில். நான் அதனால் விசுவாசிகளிடத்தில் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நான் சொல்கிறேன், தேவ மனுஷனாக சொல்கிறேன், இதற்குள் இருக்கிற அத்தனை பேர் நீதிமான்கள். ஆமென். சொல்லுங்க, நான் நீதிமான். வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் நீதிமான்கள். நீ நீதிமானாக இருந்து அந்த சிந்தை இருந்தாலும் நீ சர்ச்சுக்கு வந்திருக்க. ஹல்லேலூயா. அந்த நான் என்ன சொல்கிறேன், நான் அவங்கள நீங்கள் பாவிகளை பார்த்து இந்த பாஸ் நீதிமான்னு சொல்கிறேன், அப்படி இல்லை. நிறைய பேர் தெரியலை. இந்த சிந்தை தான் என்னை நீதிமான வாழ வைக்குது. அதுதான் உண்மை. நீ பாவி என்கிற சிந்தை இருந்தால் உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. நான் பரிசுத்தவான்கிற சிந்தை தான் உன்னை பரிசுத்தவானாய் வாழ வைக்கும். எத்தனை பேர் இந்த ரகசியம் புரிந்தது? சொல்லுங்க, நான் நீதிமான். காது கேட்கல. டெய்லி சமையல் பண்ணும்போது சொல்லணும், நான் நீதிமான். நான் நிறைய இந்த வருஷம் தொடங்கினதுக்கப்புறம் நான் நிறைய வேர்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் இதுலையும் நான் நிறைய வேர்டு அறிக்கை பண்ணுற வேர்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை எடுத்தீங்கன்னு தெரியல. டைரியில் எழுதுனவங்களுக்காக ஸ்தோத்திரம். நிப்பாட்டிடாதுங்க, அதை அறிக்கை பண்ணுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, தெளிவு வந்துட்டா நீங்கள் யார்? ஒருவேளை பாஸ்னி எவனாவது நீ துஷ்டன்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும், நான் யார்? செவிடனாக மாறிடுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவர்களே நீ எல்லாம் துரோகின்னு சொன்னால் நீ சொல்லணும், நான் யார்? ஸ்ட்ராங்கான இல்லைங்க. அந்த சிந்தை தான் உங்களை நீதிமான்களாய் வாழ வைக்கும். அந்த சிந்தை தான் நம்ம பரிசுத்தவான்களை என்ன செய்யும்? உலகம் நீ முட்டாளுன்னு சொன்னாலும் நீ சொல்லணும், நான் ஞானி. ஓகே, அதுக்குள்ளே என்ன போட்டேன். ரெண்டாவது, இது ஒரு முக்கியமான என்ன வேர்டு, 2 கொரிந்தியர் வாசிங்க. 8ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8:9. நல்லா கவனிங்க, இந்த வேடை ரொம்ப கவனிங்க. டிஸ்பிளே மற்றவங்க பாருங்க. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தை அவர் என்ன ஆனார்? நான் ஒரு பெரிய சீக்ரெட்டை சொல்கிறேன். இந்த ஒன்றும் முடித்தாலுமே எஃபெக்ட் ஒரு பெரிய சீக்ரெட். நம்முடைய ஆண்டவர் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யம். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் என்னாரு? அதாவது இந்த வசந்த சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு
கொடுக்கல் வாங்கல் நடந்துச்சு. அது சரியான வேர்டு. என்ன நடந்துச்சு? கொடுத்தவர் யார்? ஐஸ்வர்யவான். கொடுத்தவர் யார்? அவர் யார்? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து. வாங்கினது யார்? தரித்திரன். இப்போ என்னாச்சுன்னு சொன்னால், அவருடைய ஐஸ்வர்யத்தை தரித்திரராகிய நம்மிடத்தில் கொடுத்து விட்டு அவர் யாராய் மாறினார்? தரித்திரராக மாறினார். எப்படி புரிய வைக்கணும் எனக்கு தெரியலை, கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? இப்போது நான் யார்? ஐஸ்வர்யவான். ஓகே, செல்வராஜ் பாஸ் யார்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பாஸ் அவர் சொல்லிட்டான்னு நினச்சிடாதுங்க, அவருக்கு தரித்திரவான் வச்சுக்குவாங்க. இப்போ எனக்கு ஐஸ்வர்யத்தை நான் யார்கிட்ட கொடுக்குறேன்? அவர்கிட்ட, செல்வராஜ் பாஸ்ட்டை கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஐஸ்வர்யத்தை அவர்கிட்ட கொடுத்தோன்னே இப்போ அவர் யாராக மாறுறாரு? இப்போ அவருக்கு தரித்திரம் யார்கிட்ட வந்துட்டு? எனக்கிட்ட வந்துட்டு. இப்போது தரித்திரவானாக இருக்கிற அவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை அவர்கிட்ட கொடுத்தோன்னே இப்போ அவர் யாராக மாறிட்டார்? ஐஸ்வர்யவானாய் மாறிட்டார். இப்போ அவர் யாரு கிடையாது? சொல்லுங்க. இப்போ இயேசு சிலுவையில் அதை தான் செஞ்சார். அவருக்கு ஐஸ்வர்யத்தை இப்போ யார்கிட்ட கொடுத்துருக்காரு? அப்போ நம்ம யாரு? நம்ம யாரு கிடையாது. நீ ஐஸ்வர்யவான வாழணும்னா முதல்ல உனக்கு சிந்தையில் வர வேண்டியது, நான் ஒரு ஐஸ்வர்யவான். ஆமே. நான் போன பாயிண்டில் சொன்னதை இங்கே கனெக்ட் பண்ணுறேன். நான் ஒரு தரித்திரன்னு நீ நினைக்கிற வரையிலும், நீ அம்பானிக்க வீட்டில் வேலை செஞ்சாலும் நீ தரித்திரனாக தான் இருப்பா. என்னைக்கு நான் ஒரு ஐஸ்வர்யவான் என்னும் சிந்தையில் வந்து விட்டதோ, நீ பிச்சை எடுத்தாலும் சரி நீ ஐஸ்வர்யவனாய் வாழுவாய். இது பிசாசுக்கு ஒரு தந்திரமாகும். இந்த வெளிப்பாட்டுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இதே சார், நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா, நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுற ராங், அது தப்பு. நாளைக்கு உங்களுக்கு இப்போ வீட்டில் போய் எத்தனை வீட்டில் இறைச்சி இருக்கோ சோறு இருக்கோ என்னது, அது ரெண்டாவது. ஆனால் நீ பயிறு கஞ்சி பழைய கஞ்சி குடிச்சிட்டு ஊறுகாய் சாப்பிட்டாலும், ஆமேன், ஸ்தோத்திரம், உனக்கு மைண்டில் என்ன இருக்குன்னு, நான் யார்? பார்த்து இன்னும் சிலருக்கு வாயிலிருந்து வரமாட்டேன். ஏன்னா தரித்திர புத்தி இருக்கு. ஸோ வாழ்க்கை ரெண்டாவது, புத்தி மாறிட்டாலே ஐஸ்வர்யம் வந்துடும். ஏன்னா எனக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் என்னுடைய ஐஸ்வர்யம் இல்லை. யாருக்கு ஐஸ்வர்யம்? அவர் சிலுவையில் எனக்கு தந்துட்டார். நீ இப்பவுமே சொல்லி ஐயோ நான் தரித்திரன் அப்படி நீ சொல்கிறான்னா நீ ஏசோ விசுவாசிக்கிறன்னு அர்த்தம். ஆமேன். வரமாட்டேங்குது. அல்லையா, வரமாட்டேங்குது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, முகத்தை பார்த்து நீங்கள் ஐஸ்வர்யவான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். பிரசங்கம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போன உடனே கடைக்காரன் வந்து நிற்பான், பைசா ஆடண்டு. அப்போ என்ன, ஐயோ நான் ஒரு அப்பவும் சொல்லணும், பைசா இருக்காது. ஆனால் மனசுக்குள்ளே சொல்லணும், நான் யார்? 6 மாதம் தாண்டம்ப எவன் வாசல் முன்ன வந்தானோ அவனுக்கு நீ கடன் கொடுக்குற அளவில் கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவானுங்களா. ஹல்லேலூயா. நீ நல்லவரே, சர்வ வல்லவர். வெரி குட், தேங்க்யூ. கரங்கள் என்னாதா, நான் நீதிமான், நான் ஐஸ்வர்யவான். ஆமென். தேங்க்யூ. பரவாயில்ல. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு பிரசங்கத்தை எப்படி ஸ்லைடில் மாற்றேக்கு எப்படி இது பண்ணேன். இப்படி நீங்கள் டைப் பண்ணி ஒவ்வொரு வாரம் போட்டுட்டீங்கன்னா எழுதாத்த நல்ல உள்ளங்களுக்கு மண்டையெல்லாம் ஏறிடும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் ஐஸ்வர்யவான். சார் 1 கோடி ரூபா எனக்கு கடன் இருக்குது சார், நீ சொல்லணும் நான் ஐஸ்வர்யவான். அடுத்த நேரம் சாப்பாட்டு வழி இல்லை சார், பாக்கெட்டில் 1 ரூபா இல்லை சார், நீ சொல்லணும் நான் ஐஸ்வர்யவான். சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாழியது ரெண்டாவது, முதல்ல சிந்தையில் வந்துடட்டு நான் ஐஸ்வர்யவான் என்று. ஏன்னா என்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் என்னோட ஐஸ்வர்யம் இல்லை. யாருடைய ஐஸ்வர்யம்? தேவனுடைய. அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்களிடத்தை தந்துட்டு நமக்கு தெரிவித்தது அவர் வாங்கியிருக்காரு சார். சொப்போ எவ்வளோ பெரிய நல்ல தேவன் அவர். நீ இப்பவும் சொல்கிற, நான்
இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆமன் விசுவாசிக்கிறேன். இயேசு உனக்காக மரித்தார், ஆமாம் எனக்காக மரித்தார். நீ யாரு? நான் தரித்திரன். இது என்ன லாஜிக்கு? நீ விசுவாசித்தா என்றால் அவருடைய ஐஸ்வர்யத்தை உன் கையில் தந்திருக்கிற. நான் ஐஸ்வர்யவான். அந்த சிந்தை வந்தாலே நம்ம பணம் இல்லை, நமக்கு ஒரு பொருட்டாவே தெரியாது. இந்த பணம் இல்லையே, நமக்கு வரும் சார், கர்த்தர் தருவார். நான் ஐஸ்வர்யம், நான் சொல்கிறேன் நான் ஐஸ்வர்யவான். எங்கூட எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். நான் ஐஸ்வர்யம். பிள்ளைகிட்ட சொல்ல, மக்களே நம்ம ஐஸ்வர்யவான்கள் மக்களே. ஆமே, நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்யவான் ஆண்டவர் மக்களே. அவருடைய சிலுவையில் அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. அப்படி சொல்லி வளர்த்து பாருங்கள். பிள்ளைகள் இதாகும். சில பிள்ளைகள் என்னென்னா கஷ்டம் நம்ம ஆண்டவர் ஒன்றும் தரமாட்டார், அடிப்பார், இடிப்பார், கொல்லுவார். இப்படி சொன்னால் கண்ணை நோண்டிடுவார், இப்படி சொன்னால் வாயை வெட்டிடுவார்னு. ஆம்பாப்பா எப்போ இந்த ஆண்டவரை வேண்டாம்ப்பா சொல்லுங்கள். சிலுவையிலே உனக்காக நம்ம தரித்திரத்தை அவர் எடுத்துட்டு அவருக்கு ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுத்தாருன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் டேஸ்டாக தெரியும். புரிகிறாங்க? ஆமேன். இன்னைக்கு நான் சொன்ன நான் சொன்ன எல்லா சிந்தையும் உங்களை விட்டு மாறவே கூடாது. நான் நீதிமானில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் ஐஸ்வர்யவான்களில் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த சிந்தை தான் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும். நான் தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காச்சு. இந்த சிந்தை இல்லாவிட்ட உங்கள் பிஸ்னஸில் லாஸ் ஆச்சு, பல லட்சம் கடனை வந்துட்டு உண்மைதான். ஆனாலும் அது வலிக்குது, அதை கஷ்டப்படுறீங்க. ஆனாலும் சிந்தை எப்படி இருக்கணும்னா நான் ஐஸ்வர்யவான். அந்த சிந்தை இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு 10 லட்சம் லாஸ் ஆச்சுன்னா அடுத்த பிஸ்னஸில் 50 லட்சம் லாபத்தை கருத்தை கொண்டு வந்து தருவார். அவர் தானே சொல்லியிருக்கிறாரு, என் சிலுவையில் எனக்கு ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தந்தேன், உங்கள் நிமித்தம் நான் தரித்திடுறானே. என் மேல் இருக்கிற ஐஸ்வர்யம் என்னுடைய ஐஸ்வர்யம் இல்லை, அவருடைய ஐஸ்வர்யம். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன். ஒன்று கூட சொல்லிடட்டா? பிலிப்பியர் 3:20. இந்த சிந்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன். சவுண்ட் வரல பார்த்தீங்களா? சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க, நீங்கள் பரலோகத்துக்கு நிச்சயமாக போவீங்க. ஆமே, இந்த சிந்தை தான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நிறைய பாஸ்டர்மார், நான் பாஸ்டர்மாரில் காட்டி விட்டு இருக்கேன்றது எனக்கு அந்த ஹேபிட் கிடையாது. பள்ளிக்கூடத்துலேருந்து சொல்கிறேன், நீ பரலோகத்துக்கு போக மாட்டா. சோத்திரம். பின்ன எதுக்கு அந்த மக்கள்கிட்ட காணிக்க வாங்குறீங்க? பின்ன எதுக்கு அவங்கள வச்சு கூட்டம் நடத்துறீங்க? வீட்டுக்கு வரட்ட வேண்டியதானே. சோத்திரம். இப்போ பரலோகத்துக்கு போகாதவனுக்கு என்னத்துக்கு சர்ச்சுக்குன்னு கேட்குறேன். பரலோகம் தேவையில்லைன்னா அவனுக்கு சபை என்னத்துக்கு? அவன் எதுக்கு சபைக்கு வேணும்? சோத்திரம். அல்லையிலையோ சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நானும் நீங்களும் கர்த்தர் வரும்போது ஒன்றில் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரணம் சந்தித்தால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. யார் போகிறானோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நானும் என் சபையும் நம்முடைய குடும்பமும் நிச்சயமாய் பரலோகத்தில் இருப்போம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென். சிலர் நீ எல்லாம் எங்கே பரலோகத்துக்கு போவா? நான் கேட்குற ஆளா பார்த்து சொல்கிறேன், என்ன பரலோகத்துக்கு போவான்னு சொல்கிறேன், நீ எப்படி போவா? நீ ஒன்றை எந்த ஆண்டவர் ரத்தத்தால் கழுவுனாரோ அதே ஆண்டவர் ரத்தத்தால் தான் நானும் கழுவப்பட்டேன். உனக்காக பரலோகத்தில் ஒரு இடம் உண்டுன்னா எனக்கும் பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. உனக்கு அவர் அப்பானா எனக்கும் அவர் அப்பா தான். உனக்கு அவர் தெய்வனா எனக்கும் தெய்வம். ரட்சிக்கப்படாதவர் நான் சொல்ல, நான் விசுவாசிகளை சொல்கிறேன். இதில் ஸ்ட்ராங்கான இல்லைங்க. நான் இன்றைக்கு மரித்தாலும் நான் பரலோகத்துக்கு போவேன். அவர் என்னை வலுவாமல் காக்கிறவர். எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் சார். சொல்லிட்டு போயிருக்க, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். உங்களை என்னிடமா சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு போனார். அவர் வருவார்னா என்னை கண்டிப்பாக கொண்டு போவார். இதுதான் என் நம்பிக்கை, இதுதான் என்னுடைய லட்சியம். இதற்காகத்தான் நான் இயேசுக்காய் வாழுகிறேன். இன்றைக்கி நான் என்னோட
அதாவது நம்ம மனிதனை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு வாரம் பேசினேன். அந்த டாப்பிக்கு அது ஒரு ஸ்டடி மாதிரி எடுக்கணும். நான் அதில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் தான் அது ஒரு 2-3 வாரம் நான் பேச முடியும். அதை நான் டச் பண்ணுறேன். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸ்தோத்திரம். சாங்க அனுப்போம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. உங்கள் வீட்டை பார்த்து நீங்கள் பார்க்கும்போது அடிக்கடி சொல்லணும், இந்த வீடு நல்லா இருக்குது, இந்த வீடு அழகாக இருக்குது, ஆனால் இந்த வீடு எனக்கு நிரந்தரம் இல்லை. எனக்கு நிரந்தரமான வீடு பரலோகம். சத்தமாக ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தை பார்த்து சொல்லணும், இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் நல்லா வைப்பார், ராஜாவாக வாழ வைப்பார், ஐஸ்வர்யவானா வாழ வைப்பார். பட் இது என்ன நிரந்தரம் அல்ல, இதெல்லாம் சாம்பிள் தான். ஆனால் ஒரிஜினலை கர்த்தர் எனக்காய் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். எங்களுடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? ஸ்ட்ராங்கான இல்லைங்க. இதில் நான் பரலோகத்துக்கு போவேன், நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன், நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன். ஆமேன். நான் சொல்கிற 3 வேடையும் ஆமே டிஸ்பிளே பார்த்து சொல்லுங்கள். நம்பர் 1 நாம் யார்? நான் நீதிமான். நம்பர் 2 நான் ஐஸ்வர்யம். நம்பர் 2, 3 பரலோகத்துக்கு சொந்த. இதில் ஸ்ட்ராங்கான இல்லைங்க. இந்த சிந்தை தான் உங்களை நீதிமானை வாழ வைக்கும். இந்த சிந்தை தான் உங்களை ஐஸ்வர்யவான்களை வாழ வைக்கும். இந்த சிந்தை தான் பரலோகத்தின் நேரம் உங்களை வழி நடத்தும். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. அதாவது இந்த பிரசங்கம் நம்முடைய லைஃப் லாங்குக்கு தேவையான ஒரு பிரசங்கமாக்கும். அதனால் இது ஒரு ப்ராக்டிக்கல். இதை கேட்டுட்டு கையன் தட்டிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போகாதுங்க. இந்த லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? இயேசுவை நான் ஒரு நாள் முகமுகமாக பார்க்க போகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஆமென். ஆனால் நம்ம ஒருத்தரை விசுவாசித்து ஆராதிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, அன்னைக்கு நம்ம எல்லாம் அவரை முகமுகமாக பார்க்க போகிறோம். சொந்த கண்ணால் பார்க்க போகிறோம் சார், சொந்த கண்ணால் பார்க்க போகிறோம் சார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய லட்சியம். அதற்காகத்தான் நம்ம இயேசுக்காக வாழ போகிறோம். நல்ல கையை தட்டி ஒரு 5 நிமிஷம் லேட்டான பரவாயில்ல. இன்ப இயேசு ராஜாவை நான் பாட்டா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். ஹல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. கூட்டத்தில் நான் கையை தட்டி இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் காது கேட்கல. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். ஓ இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு ஆமென் இளையார் பொன்வீதியில் உலாவிடுவேன்.
நான் நீதிமான், நான் ஐஸ்வர்யவான், பரலோகத்துக்கு சொந்தக்காரன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன், பரலோகத்துக்கு சொந்தக்காரன். வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழைய நாவல் என்று தின்னிடுமோ. ஆகாய கால் அவே அவே அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. பரலோகம் இறங்கி நிற்கிறத நான் பார்க்கிறேன். பரலோக மகிமை தாரியத்தில் நிரம்பி நிற்கிறத பார்க்கிறேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் அவர் வரும் நாளில் என்னை காராமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காராமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே வேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. வேகமீதில் வேகம் ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வராரே. ஆயத்தமுள்ளோரை ஆமென். வேகமீதில் துடபா ரபலா ஷபலா ரகதா ரகதா ரகதாரே. வேகமீதில் லகதா ரப ஷகதா கரக. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு அகனமக சிபல ஹதரக சிபல உடமகதகனே. கோடும் நமக்கோ. ஹalleluya ஹalleluya. உடபல பல 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 சிகதனே. ஆமென். வேகமே உடபல பல 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 சிகதன. ஹalleluya. என் நேசரே, என் ஆத்மநாயகரே வந்திடுவே. என் நேசரே, என் என் கண்ணை துடைத்திடவே உம்மில் நான் சேர்ந்திடவே. என் கண்ணை துடைத்திடவே உம்மில் நான் சேர்ந்திடவே.
நீதிமான், நான் ஐஸ்வர்யவான், நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன். என் நேசரே மத்தியவானில் வேகம் வந்திடுவே. என் நேசரே மத்தியவானில் வேகம் வந்திடுவே. பரலோகமே என் சொந்தமே, என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே, என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே, என்று இப்படிதான் சார் பரலோகம் இருக்கும். எவ்வளவு மகிமை பார்த்தீங்களா, எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஓ, கூட்டத்தை முடிக்க மனசு இல்லை, ஆனால் நேரம் அதிகம் போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உடைய எல்லா நடத்தலுக்காக நன்றி. உடைய எல்லா எங்களுக்காக ஒரு நாளைக்கு நாட்டை ஆயத்த பண்ணி இருக்கிறீர். நாங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். பரலோக ராஜ்யம் எங்களுக்குரியது. நாங்கள் அதை சொந்த கண்ணால் பார்ப்போம். அது எங்கள் சொந்த கண்ணால் நாங்கள் பார்ப்போம். எங்கள் ஓட்டம் விஜயமாய் ஓடும். எங்கள் சத்தத்தை உங்கள் சத்தத்தை கேட்டு நாங்கள் ஆயத்தமாகிறோம். ஹல்லேலூயா. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்று. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. உம்முடைய கண்கள், உம்முடைய சிந்தை, எங்களுடைய கண்கள் விசுவாசம், உம்முடைய கண்கள் விசுவாசம் உள்ள கண்கள், தரிசனம் உள்ள கண்கள். ஆண்டவரே, உம்முடைய சிந்தை பரிசுத்த சிந்தை அப்பா. ஹல்லேலூயா. நீர் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். இதில் நாங்கள் உறுதியாய் நின்று இந்த வருடம் முழுது நாங்கள் வெற்றியாய் ஓட உதவி செய்யும். இந்த வந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க எல்லாரும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரத்தில் சிலர் பிரயாணங்கள் இருக்கிறது, அது சக்சஸ் ஆகி மாறட்டும். சந்தோஷமான வார்த்தை கேட்க செய்யும். சிலர் சிலதை ஆரம்பித்து இருக்கிறார்கள். எல்லாம் சந்தோஷமாய் வாழ்க்கைகள் அமையட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4:30க்கு லீடர்ஸ் மீட்டிங், 5:30க்கு யூத் மீட்டிங். நம்ம குட்டி பார்த்த